பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கடைசி கால ஊழியத்தின் சார்பில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். குறிப்பாக கடைசி காலங்களை குறித்து கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு வாரங்களிலும் கர்த்தர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வருகையை குறித்த ஒரு ஏக்கத்தை இன்னும் நாம் அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தபடினால இயேசுவுடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு ஏக்கத்தோடு இந்த நாட்களில் கடைசி காலங்களை குறித்தும் ஆண்டுடைய வருகைக்காக நாம் எப்படியெல்லாம் ஆயத்தப்பட வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பாருங்க, இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படிக்காய் கர்த்தர் கொடுத்த கர்த்தருடைய வார்த்தை தானியேல் 12வது அதிகாரத்துல 4வது வசனம். தானியேல் 12:4 இப்படியாய் சொல்கிறது: தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மற்றும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் என்றான் என்கிறதான வார்த்தை. ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேச போகிற வார்த்தைகளுக்காய் நன்றி. எங்களுக்கு கற்றுத்தாருங்க ஆண்டவரே. கடைசி காலத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானித்து அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமையும் ஜீவனையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. பலப்படுத்துங்க ஆண்டவரை. குற்றங்கள் குறைவுகள் எல்லாம் பண்ணீங்க. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்க, நம்ம படித்ததான வசனம் தானியேலுக்கு கர்த்தராகிய தேவன், தானியேல் என்கிறதான அன்பு ஊழியக்காரன் தீர்க்கதரிசி, எப்படி இந்த தானியேல் எப்படி நமக்கு வெளிப்படுத்தின விசேஷம் மிக முக்கியம் என்று சொல்லி நம்ம அதை குறித்து அதிகமாய் கடைசி காலங்களை குறித்து தியானிக்கிறோமோ, அதே மாதிரி இந்த தானியேலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசி காலங்களை குறித்து பழைய ஏற்பாட்டில் அதிகமாக கடைசி காலங்கள், கடைசி கால ராஜ்யங்களை குறித்தும் ஆண்டவருடைய வருகையை குறித்தும் இரண்டாம் வருகையை குறித்தும் இதெல்லாவற்றையும் தெளிவாக, அப்புறம் நித்தியமான ராஜ்யத்தை குறித்தும் இதெல்லாம் தெளிவாக இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அதிலும் குறிப்பாக இப்பொழுது நம்ம படித்ததான கர்த்தருடைய வார்த்தையில பிடியாய் சொல்லப்பட்டிருக்கிறது: தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மற்றும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொல்லி ஆரம்பிக்கப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் தானியேலுக்கு இந்த தீர்க்க தரிசனத்தை நாட்களில் அந்த தீர்க்க தரிசனம் அன்றைக்கு ஆக்சுவலாக அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறக்கூடிய காலத்தில் இல்லை. தானியேலையாவுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தும் போது இன்னைக்கு நம்ம கணக்கு பண்ணுவோம் 2000 + 500 2500 வருடத்துக்கு முன்னாடியே கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவத்தை குறித்து கர்த்தர் யாருக்கு பேசுகிறார்? தானியேலுக்கு கர்த்தர் பேசி இப்படியெல்லாம் நடக்க போகிறது என்பதை முன்கூட்டியே கர்த்தர் பேசினது மாத்திரமல்ல, சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அவை எல்லாவற்றையும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதெல்லாம் ரகசியமா என்ன செய்யும்? ஒரு புதை பொருளை போல. அன்றைக்கு இன்னைக்கு மாதிரி பைபிள் கிடையாது. அன்னைக்கு தோல் சுருட்கள்ல ஆண்டவர் பேசின காரியங்களை அவர்கள் ரகசியமாக எழுதி அதை பத்திரப்படுத்தி வைக்கும்படிக்காக, அதை முத்திரை போட்டு வைக்கும்படிக்காக. அதை நீ யாருக்கு இப்ப சொல்ல வேணாம். என்னென்று சொன்னால் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் அதை ரகசியத்தை நான் வெளிப்படுத்த போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் அங்கே என்ன செய்கிறாரு? அதை ரகசியமாக தானியேலையாவுக்கு கர்த்தர் அநேக காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ அதில் புதை பொருளாக வைத்துன்னு சொல்லி இந்த புஸ்தகத்தை முத்துரை போடு என்று சொல்றார். தானியேல் புஸ்தகத்தில் அநேக ரகசியங்களை நான் பேசியிருக்கிறப்பா, ஆனால் அன்றைக்கு அது புரிந்து கொள்வதற்கு கடினமா இருக்கிறபடினால, அன்றைக்கு அந்த காலங்கள் இன்னும் வராதபடினால நீ என்ன செய்? அதை எல்லாவற்றையும் நீ முத்திரை போட்டு வை என்று சொல்லி அன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் என்ன செய்யறாரு? தானியேலுக்கு கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் பாருங்க, நமக்கு தெரியும். முதல் நூற்றாண்டில் எழுதப்பட்டதான அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமா எழுதப்பட்ட அந்த அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, முத்திரை போடாத, இந்த முத்திரையை என்ன செய்ய சொல்றாரு? இப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 22:10 சொல்லுது, முத்திரை போட வேண்டாம் என்று சொல்லி அந்த ரகசியத்தை கர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். 22:10 பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்துரை போட வேண்டாம், காலம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 22:10 சொல்லுது. அப்பனா முதலாவது ஆண்டு சொல்றாரப்பா முத்திரை போடுன்றாரு. ரெண்டாவது அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு அதை வெளிப்படுத்தும் போது, அப்படின்னா 200 வருடங்கள் தாண்டி அதை வெளிப்படுத்தும் போது சொல்றாரு, இனி நீ முத்திரை போட வேண்டாம். ஏனென்று சொன்னால் நான் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் அளவுகோல், அதாவது தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படிக்காக ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறுவதற்கான காலம் ஆரம்பித்து விட்டது. இனி அதை நீ மறைபொருளாய் வைக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் யோவான் ஐயாவோட பேசுறார். அப்படி என்று சொன்னால் அன்றைக்கே அந்த தீர்க்க தரிசனத்தின் ஒவ்வொரு காரியங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறத நம்ம கண்களுக்கு முன்னாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
அப்படி என்று சொன்னால் 21 நூற்றாண்டுகளை நம்ம முடித்துட்டோம். ஆல்மோஸ்ட் 2000 வருஷத்தை நம்ம முடிச்சிட்டோம். இனி அந்த 21ஆவது நூற்றாண்டின் ஆரம்பத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லப்பட்ட அநேக தீர்க்க தரிசனங்கள் இன்னைக்கு அதிகமாக நிறைவேறி கொண்டிருக்கிற காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருவாராக. அதுல என்ன முக்கியமாய் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆராய்கிற ஒரு அனுபவத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு பாருங்க, நம்ம கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, எதை எடுத்தாலும் ஆராய்ச்சியில ரொம்ப ரொம்ப என்ன செய்யறாங்க, இன்னைக்கு எதை எடுத்தாலும் ஆராய்ச்சின்னு சொல்றாங்க. நீங்க ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி நம்முடைய முற்பிதாக்களின் காலங்கள் எடுத்து பாருங்க, அன்னைக்கெல்லாம் ஆராய்ச்சிகள் ரொம்ப அதிகம் கிடையாது. ஆராய்ச்சின்னு சொன்னா எங்கோ இருக்கும். ஆனால் இன்னைக்கு பாருங்க, ஈவன் அது எந்த காலேஜுக்கு போனாலும் சரி, அதுல ஒரு ஆராய்ச்சி இருக்குது. உலக பிரகாரமான காரியங்கள் ஆகட்டும், அதுல ஒரு ஆராய்ச்சி இருக்குது. விண்வெளியை குறித்து ஒரு ஆராய்ச்சி. இப்படி எல்லாவற்றிலும் ஆராய்க்கிற ஒரு ஆராய்ச்சி என்ன செஞ்சுட்டு இருக்குது, கடைசி காலத்துல பெருகும் என்று சொல்லி ஆண்டோட வார்த்தை சொல்லுது. அப்போ இந்த ஆராய்ச்சியை குறித்து இன்னைக்கு கடந்த நாள்ல கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். விண்வெளியில் ஆராய்ச்சிகளை குறித்து கர்த்தர் நம்மோடு ஆல்ரெடி பேசி இருக்கிறார். அப்போ விண்வெளியில பலவிதமான ஆராய்ச்சிகள் பெருகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு செவ்வாய்க்கு என்ன செஞ்சுட்டாங்க, ஆட்களை எப்படியாவது செவ்வாயில ஆட்களை கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டார்கள். இப்ப நிலாவுல கொண்டு என்ன செய்யணும், எப்படியாவது மனுஷனை நான் அங்க வாழ வைக்கணும் என்று சொல்லி எல்லாம் போராடி, அப்புறம் பலவிதமான இப்படிப்பட்ட உலக பிரகாரமான ஆராய்ச்சிகள் பெருகி கொண்டுதான் இருக்கிறது. இது ஒரு புறம். அப்புறம் இந்த பூமிக்குரிய காரியங்களாகட்டும், சரீர பிரகாரமான காரியத்துல பலவிதமான ஆராய்ச்சிகள், டாக்டரேட் படித்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் பலவிதமான மெடிசனை குறித்து பலவிதமான ஆராய்ச்சிகள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டுதான் இருக்கிறது. எந்த காரியத்தை எடுத்தாலும், உலக பிரகாரமான எந்த காரியங்கள் எடுத்தாலும் ஆராய்ச்சிகள் அதுல பெருகி கொண்டே இருக்கிறது. அதாவது வானத்துல நடக்கிற விண்வெளி காரியத்துல ஒரு பெரிய ஆராய்ச்சி, பூமிக்குரிய காரியங்களுக்கு பலவிதமான ஆராய்ச்சிகள், இப்படி எல்லா விதத்திலும் ஆராய்ச்சிகள் பெருகி கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இந்த ஆராய்ச்சிகள் எல்லாமே இந்த உலகத்தோடு முடிந்து போகக்கூடிய ஒரு ஆராய்ச்சி. ஆனால் ஒரு மகிமையான ஒரு ஆராய்ச்சி, ஒரு காரியம் உண்டு. அந்த ஆராய்ச்சி என்று சொன்னால் என்ன அப்படின்னா, ஆண்டவரை குறித்த ஒரு ஆராய்ச்சி. இன்னைக்கு பாருங்க, பலவிதமான மக்களுக்கு பலவிதமான குழப்பங்கள். எது உண்மையான தெய்வம்னு தெரியல, எது ஆண்டவர்னு தெரியல. எல்லாவற்றிலும் ஆராய்ச்சி செய்கிறார்கள். நான் ஆண்டவருடைய விஷயத்துல நம்ம என்ன செய்யணும், ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறாரு. அதனால தான் ஆண்டவர் அநேக வசனங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு, வேதத்தை குறித்து ஆராயணும். வேதத்தை குறித்து ஆராயத்தான் நமக்கு என்ன தெரியுமா, நம்முடைய இந்த உலகம் மட்டும் இல்ல, உலகத்தை தாண்டி தேவன் என்னென்ன காரியங்களை படைத்திருக்கிறார், தேவ திட்டம் என்ன, இந்த உலகத்துல ஆண்டவர் மனிதனுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற மகிமையான வாழ்க்கை என்ன, இந்த உலகத்தை முடித்து நம்முடைய ஆத்துமாவை குறித்த ஒரு வாழ்வு என்ன, எதற்காக மனிதனை தேவன் இந்த உலகத்துல படைத்தார், அப்புறம் இதை தாண்டி என்ன செய்யணும் யோசிப்பதற்கு அந்த ஆராய்ச்சி, தேவனை குறித்த ஒரு ஆராய்ச்சி மட்டும்தான் என்ன செய்யும் தெரியுமா, நம்மை ஆண்டவரோடு கூட நெருங்க செய்யும். அப்போ இந்த ஆராய்ச்சி நமக்குள்ள நாளுக்கு நாள் பெருகணும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பித்தான் இன்னைக்கு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பாருங்க, ஒரு வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 5வது அதிகாரத்துல 39வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. யோவான் 5:39, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்பனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஐயாவுக்கு சொன்ன காரியங்களை அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். யோவான் சுவிசேஷத்துல என்ன சொன்னாரு, வேத வாக்கியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டுமா. அப்போ இன்னைக்கு பாருங்க, ஏதோ நம்ம உலக பிரகாரமான பலவிதமான ஆராய்ச்சி. என்னப்பா பண்ற, நான் டாக்டரேட் பண்ணிட்டு இருக்கிறேன், ஏதோ மெடிசனை நான் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறேன், தவறு இல்லை, உலகத்துக்கான காரியம். ஆனால் அதோடு முடிந்து விடுவது அல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆண்டவருடைய வேதத்தை, கர்த்தரை குறித்த ஒரு ஆராய்ச்சி, எது உண்மையான தெய்வம் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது ஒரு ஆவிக்குரிய மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம். அப்போ அந்த காரியத்தை நீங்க நானும் என்ன செய்யணுமா, ஆராய வேண்டும். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் ஆராய்ந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசுவை இன்னைக்கு என்ன செய்ய ஆரம்பித்திருக்கிறாங்க, இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. பாருங்க, அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஆராய ஆரம்பித்தா, ஒரு கடவுள் இப்படி இருக்கணும், ஒரு கடவுள்னா எப்படி இருப்பார், கடவுள் இந்த உலகத்தை வானத்தை பூமியை படைத்து ஒருவர் இருக்கிறாரா, அவரோடு கூட பேச முடியுமா,
அவரை முகமுகமாக நான் தரிசிக்க முடியுமா? அவருடைய சத்தத்தை நான் கேட்க முடியுமா? அவரோடு கூட நான் உறவாட முடியுமா? அவரோடு கூட நித்தியமா நான் வாழ முடியுமாங்கிற பலவிதமான ஆராய்ச்சிகள் நாளுக்கு நாள் என்ன செய்யணுமா? நமக்குள்ள பெருக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறாரு. அதைத்தான் யோவான் ஐயா மூலமாய் கர்த்தர் பேசுகிறாரு. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். அப்போ ஒரு கடவுள் இருக்கிறாருன்னா, கடவுள் நமக்கு எழுதி கொடுத்த வேதத்தை நம்ம என்ன செய்யணும்? அதான் படித்து அதை குறித்து ஒரு ஆராய்ச்சி பண்ணணும். ஆவிக்குரிய ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சி பண்ண 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 நமக்கு என்ன உண்டாகுமா? வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். அப்போ ஆராயும் போதுதான் ஒரு ரகசியம் வெளிப்படும். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன். அப்போ ஆராய்ச்சி பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு காரியம் புரிந்து கொள்ள முடியும், நித்திய ஜீவனை குறித்து. ஆனால் இன்னைக்கு நம்ம அநேக நேரங்களில் நித்திய ஜீவனை குறித்ததான ஆசை கிடையாது. நித்திய ஜீவன் என்று சொன்னால் நிரந்தரமான வாழ்க்கை, ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு முடிவில்லாத ஒரு வாழ்வு உண்டு. ஆனால் நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை என்ன தெரியுமா? மாம்சத்தின் வாழ்க்கை ஒரு டெம்பரரி. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன், என்னுடைய மேக்சிமம் எனக்கு வாழ முடிஞ்சா 100 வருஷம், 100 வருஷத்துக்கு முன்னாடி அதிகமாக இன்னைக்கு எந்த ஒரு மனிதனும் வாழ முடியாது. ஆனால் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 60 வயசு 60 வயசு வாழ்றதே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு குறைந்த ஒரு டெம்பரரி லைஃப் தான் இது. பெர்மனன்ட் லைஃப் கிடையாது, இது டெம்பரரி லைஃப். இப்போ இந்த டெம்பரரி லைஃபுக்கே நம்ம இவ்வளோ ஆராய்ந்து பார்க்குறோமே. நமக்கு கிடைக்கப்பட்ட சின்ன மூளையிலிருந்து, சின்ன இருதயத்திலிருந்து என்னென்னமோ ஆராய்ச்சி பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லாருப்பா, இதெல்லாம் நிலையில்லாத வாழ்வுப்பா, நிலையில்லாத ஜீவன். கொஞ்ச காலம்தான் வாழ முடியும். இந்த வாழ்க்கையை குறித்து இவ்வளோ நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை ஆராய சொல்கிறாரு, நித்திய ஜீவனை குறித்து ஆராய்ந்து பாருப்பா. ஏன்னா நீ வேதத்தை ஆராய்ந்தால் எது உண்மையான தெய்வம்? உங்களுக்காக எனக்காய் கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி எந்த மனிதனுக்காகவும் எந்த கடவுளுமே ரத்தம் சிந்தலைங்க. ஆனால் ஒரே ஒரு தெய்வம் தான், இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மனுஷனுக்காக ரத்தம் சிந்தி உங்களுக்காய் எனக்காய் மரித்தவர். மரித்து மண்ணோடு மண் கலந்து போகல, மரித்து உயிரோடு எழும்பி இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறாரு. உங்க பாடுகள், வேதனைகள், கண்ணீரை நீங்க ஆண்டோட சொல்லும் போது அவர் நமக்கு சமாதானம் தருகிறார், அவர் நமக்கு பதில் தருகிறார், அவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறவராய் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். பாருங்க, அந்த வார்த்தையில என்ன செய்யணுமா? நித்திய ஜீவன் உண்டு என்று எந்த மனிதன் ஆராய்கிறானோ அந்த மனிதன் இந்த தெய்வத்தை அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்போ அந்த வேதத்தை ஆராய எது உண்மையான தெய்வம்னு சொல்லி நீங்க ஆராய நமக்கு என்ன உண்டாகும் தெரியுமா? நமக்கு எது உண்மை என்பதை, யார் என்பதை, நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை சரியாய் அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா அவர் அந்த வேதத்துல, அந்த தேவனுடைய வார்த்தையில அவரை குறித்த சாட்சிகள், அவர் எப்படி இந்த உலகத்துல பிறந்தார், எப்படி வாழ்ந்தார், என்ன ஆரம்பம், என்ன முடிவு, எல்லாமே வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த பூமிக்கு என்ன முடிவு, இந்த பூமி எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு, எல்லாமே வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்னிலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகளை ஒன்னே ஒன்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை நானும் வேதத்தை ஆராயணும்ப்பா. ஒருவேளை இதை இயேசுவை அறியாதவங்க நீங்க கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரை இந்த வேதத்தை முதலாவது நான் படிக்கணும், படிச்சு யோசிக்கணும், சிந்திக்கணும். ஆராய கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? உங்களுக்கு யார் உண்மை என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தி, கடைசி காலத்துல இன்னைக்கு நிறைய பேர் ஆராய ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் வேதத்தை குறித்து ஆராய்கிறார்கள். நிறைய பேர் கடவுள் ஏது உண்மை என்று சொல்லி ஆராய்ந்து நிறைய பேர் அந்த இயேசுவை கண்டிருக்கிறார்கள். இயேசுவை உண்மையான தெய்வம் என்பது அறிந்து இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறிக்கொண்டிருக்கிற காலம் இந்த கடைசி காலம். அதனால கர்த்தர் உங்களோடும் என்ன செய்ய போறார்? அப்படிப்பட்ட ரகசியத்தை வெளிப்படுத்தி அவரை ஆராய்ச்சி பண்ணி அவருடைய மகிமையை பார்த்து அவருடைய பிள்ளையா மாறுகிற காலம்தான் இந்த காலம். ஆண்டவரே, நீர் பேசின வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தை மூலமாய் ஆண்டவரே 30, 60, 100 மடங்கு கனிவுள்ள வாழ்க்கை உண்டாகட்டும். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.